ஓகே. இன்னைக்கு என்ன பிசிபி டிசைன பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, யூஎஸ்பி டேக்க பத்தி தான் பார்க்க போறோம். நெறைய பேர் ஷார்ட்ஸ பார்த்து வந்திருப்பீங்க. ஷார்ட்ஸ பார்த்து வந்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த யூஎஸ்பி டேக்னா என்ன? இந்த டிஜிட்டல் சிக்னல், இந்த ஆடியோ சிக்னல்னா என்ன? அப்டின்ற டீட்டெயிலா இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். இந்த லேஅவுட் எப்படி பண்ணணும்? அதேபோல சிமேட்டிக் எப்படி எடுக்கணும்? அப்டின்ற டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட அது அதோட அதோட டேட்டா ஷீட்ட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம எடுத்திருக்க மைக்ரோ கண்ட்ரோலர் பேர் பார்த்தோம் அப்படின்னா PCM2707 இந்த ஐசி தான் எடுத்திருக்கோம். இந்த ஐசியில் வந்து ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சிமேட்டிக் கொடுத்துருப்பாங்க. அந்த சிமேட்டிக்கும் நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம பார்த்து அதில் என்னென்ன கெப்பாசிட்டி, என்னென்ன ரெசிஸ்டன்ஸுக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக அவங்க ஒரு சில விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அது நீங்கள் கண்டிப்பாக பார்த்து அதுக்கேற்ற போல் நம்ம சிமேட்டிக் எடுத்தோம்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதனால இந்த ரெஃபரன்ஸ் சிமேட்டிக் வந்து கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாரி ஆடியோ சிக்னல் இருந்தாலும் சரி, எந்த எந்த சிமேட்டிக் இருந்தாலும் சரி, எந்த டேட்டா ஷீட்டு பார்த்தாலும் அதோட ஐசியோட சிமேட்டிக் வந்து அவங்க ரெஃபரன்ஸ் சிமேட்டிக் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் நம்ம ஆடியோ சிக்னல் எடுக்கிறோம், இல்லை வேற மைக்ரோ கண்ட்ரோலர் பார்க்கறனாலும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாரி ஆடியோ பேசஸான ஒரு பார்க்குறோம், அதை பற்றி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னும் போது பிசிபி டிசைனாக பண்ணுறோன்னும் போது கண்டிப்பாக வந்து இந்த ரெஃபரன்ஸ் சிமேட்டிக் வந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து லேஅவுட் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட சிமேட்டிக் வந்து பார்ப்போம். சிமேட்டிக்கில் வந்து பார்க்கணும் அப்படின்னோன்னா நம்ம மெயினாக இந்த ஐசி இருக்குது, அதுக்கடுத்து டீகப்ளிங் கெப்பாசிட்டர் இருக்குது. அது ஒரு டீகப்ளிங் கெப்பாசிட்டருக்கும் அவங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு இந்த மைக்ரோ ஃபேரட் இருக்கணும், இதுக்கு இவ்வளோ பீக்கோ ஃபேரட் இருக்கணும், இதுக்கு இவ்வளோ நானோ ஃபேரட் இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி அதோட அந்த டியூன் பண்ணாதான் நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். அதுக்கு ஏற்ற போல் வேல்யூ எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஐசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இதுக்கு மெயினாக வந்து டீகப்ளிங் கெப்பாசிட்டருக்கு அடுத்து மெயினாக நம்மளுக்கு யூஸ் ஆகுது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் ரொம்ப மெயின் நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலருக்கு. இதுதான் நம்மளோட கிளாக், அதாவது இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட ஹார்ட் பீட்டே தான். இது ஒழுங்கா ஒர்க் ஆகல, நம்ம லே அவுட் பண்ணும்போது ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு, ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு, லே அவுட் ப்ராப்பரா பண்ணலன்னும் போது டைமிங் மிஸ் ஆகும். இந்த டைமிங் மிஸ் ஆகுறதுனால ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு வேற வேற வேரியான சவுண்டு போகும், மியூசிக் வந்து ஒழுங்கா ப்ராப்பரா கேட்காது, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் சவுண்டு கேட்கும், இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதனால கிறிஸ்டல் ஆசிலேட்டருக்கு எந்த மாரி மைக்ரோ கண்ட்ரோலருக்கு எந்த மாரி மெகா ஹெர்ட்ஸ்ல எடுக்கணும்னு இருக்கு. இப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிட்டும் வேல்யூ எடுக்கணும், அப்புறம் கிலோ ஹெர்ட்ஸும் வேல்யூ எடுக்கணும். இப்போ நம்ம வந்து 16 பிட்டும் 48 கிலோ ஹெர்ட்ஸுக்கும் இருக்கிற அந்த அந்த டியூன் பண்ணியிருக்க அந்த ஐசிக்கு ஏற்றா போல நம்ம வந்து நம்மளோட கிறிஸ்டல் ஆசிலேட்டர் எடுக்கிறது நல்லது. அதுக்கடுத்து நம்ம வந்து யூஎஸ்பி கேபிள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப் சி தான் இப்போ வந்து நம்மளோட ஃபோன்லலாம் இப்போ யூஸ் ஆகுது. அந்த டைப் சிக்கு ஏற்றா போல அதுக்கேற்ற கேபிள் நம்ம வாங்கி இந்த யூஎஸ்பி கனெக்டர் கூட கனெக்ட் பண்ணி தான் நம்ம இப்போ இருக்கிற பெரும்பாலும் டேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படிதான் இருக்கும். அதனால அதுக்கேற்ற போல தான் நானும் டிசைன் பண்ணியிருக்கேன். யூஎஸ்பி டைப் சி அந்த கனெக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 27K ரெசிஸ்டர் வந்து ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் இருக்கணும். ப்ளஸ் டேட்டா ப்ளஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.5K ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். அதை வந்து VDDயில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். அது வந்து டேட்டா ஷீட்டில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே போல் நம்ம ஹோஸ்ட்டுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக CC1க்கும் CC2க்கும் வந்து நம்ம 5.1K ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு எதுக்காக அப்படின்னோன்னா நம்மளோட ஃபோனுக்கு வந்து இதை ஏதோ கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இண்டிகேட் கொடுக்கறதுக்காக இந்த ஹோஸ்ட்டுக்காக நம்ம இந்த ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து மெயினாக வந்து பார்க்க வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா இந்த 3.5mm ஜாக்குக்கு, இந்த ஆடியோ ஜாக்குக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி லெஃப்ட் அண்ட் ரைட்டு, அப்புறம் அந்த கிரவுண்டுக்கு, அதுக்கடுத்து இன்னொரு 4th பின்னை மட்டும் ஏன் வந்து நான் வந்து விட்டுருக்கேன் அப்படின்னோன்னா பெரும்பாலும் வந்து இந்த 4th பின் வந்து பார்த்தோம் அப்படின்னோன்னா இது வந்து ஒரு மைக்ரோஃபோனுக்காக கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம அதாவது வந்து இது மைக்குக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த மைக் வந்து நம்ம வந்து ஆடியோ டேக்கில் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால அன்கனெக்ட் பின்னாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அதுக்கடுத்து இப்போ மெயினா வந்து பார்க்கறது இந்த ஆர்சி ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். லோ பாஸ் ஃபில்டரா நம்ம யூஸ் பண்ணி இத நம்ம எடுத்திருக்கணும். இது லேஅவுட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேபோல ரைட் அண்ட் லெஃப்ட்க்கு வந்து நம்ம வந்து பல்க் கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாரி தான் நம்போ சிமேட்டிக் வந்து எடுத்திருக்கோம். இவ்வளோதான் இந்த சிமேட்டிக். ரொம்ப ஈஸியான சிமேட்டிக் தான் பார்க்க. இப்போ நம்ம வந்து லேஅவுட் போய் பார்ப்போம். லேஅவுட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா, இது ரொம்ப சிம்பிளான லேஅவுட் மாரி தான் இருக்கும். ஆனா ஒரு சில விஷயத்த நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஐசிய சுத்தி டீகப்ளிங் கெப்பாசிட்டர் வைக்கிறோன்னும்போது, ப்ராப்பரா நம்ம ஐசிக்கும், நம்ம டீகப்ளிங் கெப்பாசிட்டருக்கும் ரொம்ப குறுகிய ஷார்ட்டா நம்ம வந்து வச்சு லேஅவுட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னோம்னா, இந்த டீகப்ளிங் கெப்பாசிட்டர் தான் நம்மளுக்கு அதாவது வந்து வோல்டேஜ் ஸ்பைக் வந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து இப்போ நாய்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து சவுண்ட் வந்து ஏத்தி இறக்குறோம் அப்படின்னும்போது, நம்மளுக்கு வந்து ஒரு வகையான ஒரு ஒரு டப்புன்னு ஒரு அ ஒரு ஒரு டிராப் வந்து அதுக்கடுத்து ஏறாப்போல இருக்கும். அந்த மாரி இருக்கும். இந்த மாரி ப்ராப்ளத்துக்கு அப்புறம் வோல்டேஜ் வந்து ப்ராப்பரா நம்மளோட ஐசி கிடைக்கல அப்படின்னாலும், இந்த டீகப்ளிங் கெப்பாசிட்டர் தான் சப்போர்ட் பண்ணும். அதுக்காக இந்த டீகப்ளிங் கெப்பாசிட்டர ப்ராப்பரா நம்ம வந்து லேஅவுட் வந்து பண்ணணும். அதுக்கு ஓரளவுக்கு ஷார்ட்டா வச்சு நம்போ லேஅவுட் வந்து நீங்க பண்ணிக்கோங்க. டீகப்ளிங் கெப்பாசிட்டர் எல்லா கெப்பாசிட்டருமே சரி. அதுக்கடுத்து இன்னொன்னு வந்து இந்த யூஎஸ்பி கனெக்டர் வந்து நம்மளோட ஒ ரொம்ப கிட்டக்க வச்சு நம்மளோட டேட்டா பிளஸ், டேட்டா மைனஸ்க்கு நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வச்சு நம்ம வந்து லேஅவுட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னன்னா நம்ம இன்புட் ப்ராப்பரா வந்தா தான் நம்மளுக்கு அவுட்புட்ல வந்து நல்லா நம்மளுக்கு நல்ல குட்டான ஒரு ஆடியோ வந்து கிடைக்கும். அதுக்கெல்லாம் வந்து இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இத மெயினா நீங்க வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டா வச்சு நம்ம டி டேட்டா பிளஸும், டேட்டா மைனஸும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரும் நீங்க வந்து லேஅவுட் பண்ணும்போது ப்ராப்பரா வந்து லேஅவுட் பண்ணிக்கணும். இப்போ நான் எப்படி லேஅவுட் பண்ணியிருக்கனோ அத பார்த்து நீங்க லேஅவுட் பண்ணிக்கோங்க. எந்த சிக்னல் கூடயும் கனெக்ஷன் இல்லாம அது ப்ராப்பரா அது அது ஒர்க்கிங் வந்து கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக, நான் வந்து மேல அப்பர்ல வச்சு நான் வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டா வந்து பார்க்கறது பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஆடியோ சிக்னல் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு போறதுக்கான அந்த சிக்னல் பார்க்கணும். இது வந்து நம்ம வந்து எப்பயுமே பேரலரா ஒரே ஒரே வேரியில ஒரே மாரி ஒர்க்கிங் ஒரே மாரி ட்ராக் தான் போணும். அதுக்கு ஓரளவுக்கு கிளியரன்ஸ் குடுத்து, அது ஓரளவுக்கு லேஅவுட் வந்து ஓரளவுக்கு ட்ரேஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு போணும். இப்போ வந்து இது கிளியரன்ஸ் வந்து நம்ம குடுத்துருக்கோம். இதே வந்து ஸ்ட்ரெய்ட்டா எடுத்துட்டு போறோம் அப்படின்னோம்னா, நம்மளுக்கு வந்து கிராஸ் டாக் ஆகும். நம்மளுக்கு வந்து அந்த ஒரு நமக்கு ஆடியோ வந்து மேலயும் கீழயும் கேட்கும். அந்த மாரி பிரச்சனை வரும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ்டா பண்றது ஒரு டேக் செய்றோம். அந்த டேக் செய்றதுனால நம்மளுக்கு வந்து டீகப்ளிங் கெப்பாசிட்டர் இந்த இந்த நம்ம போற இந்த பல்க் கெப்பாசிட்டருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு கரெக்டா ப்ராப்பரா குடுக்கலன்னும் போது நம்மளுக்கு வந்து இந்த ரிப்பிள் சவுண்ட் இந்த கரகரன்னு சவுண்ட் கேட்கறது அப்புறம் வந்து ஒரு 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 வகையான ஒரு ஒரு டப்புன்னு ஒரு ஒரு டிராப் ஆகி அது ஒண்ணுமே கேட்காம ஒரு நாய்ஸே இல்லாம இருக்கிறது இனிமே ப்ராப்ளத்துக்குலாம் டீகப்ளிங் கெப்பாசிட்டர் நம்ம கொடுக்குற இந்த சென்சிட்டிவான இந்த சிக்னலுக்கு ப்ராப்பரா கொடுத்தாதான் நமக்கு நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து இது வந்து டீப் சவுண்டு இதெல்லாம் வந்து அனலாக் சிக்னலாக தான் கொடுக்க முடியும். டிஜிட்டல் சிக்னலாக அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. அதை நான் கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ லே அவுட் பார்ப்போம். லே அவுட்ல வந்து இது கொஞ்சம் கிளியரன்ஸ் கொடுத்து எடுத்துட்டு வந்து நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஹேண்டும் லெஃப்ட்டும் ரைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஃபோர்த் லேயர்ல எடுத்துட்டு போய் வயா யூஸ் பண்ணி ஃபோர்த் லேயர்ல எடுத்துட்டு போய் பல்க் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கேன். கொடுக்குற அந்த அந்த கனெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர்லயே எடுத்துன்னு போய் கொடுத்துருக்கேன். இதனால ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம எடுத்துக்க ஸ்டேக்கப் அந்த போல அதனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஒரு சிக்னல் போறதுனால ஒரு ப்ராப்ளம் வராது. ஆனால் நம்ம லே அவுட் பண்றதுக்கு முன்னாடி பேரலா ஒரே சேம்ல அதே போல நம்ம வைக்கிற காம்பனன்ட் பிளேஸ்மெண்ட்டும் கரெக்டா வச்சிருக்கணும். எந்த மாற்றமும் இல்லாம ஒரு பல்க் கெப்பாசிட்டர் பண்ணா அது ஈவனா வச்சிருக்கணும். அதே போல ரெசிஸ்டன்ட் வச்சிருக்கோம்னா அது ஈவனா வச்சிருக்கணும். ஏன் அப்படின்றோம்னா நம்ம வந்து லோ பாஸ் ஃபில்டர் அதாவது இந்த ஃபில்டர் ஆர்சி ஃபில்டர் யூஸ் பண்றதுக்கு எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி வரும். இப்போ திடீர்னு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா திடீர்னு வந்து ஒரு ஒரு பேஸ் அதிகமா வருது. அவங்க டியூன் பண்ணி இருக்கிறது எப்படி வேணா டியூன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு மியூசிக் எடுத்தோம் அப்படின்னோம்னா அதில் வந்து அவங்க எப்படி வேணா டியூன் பண்ணியிருப்பாங்க. அந்த டியூனிங்ல நம்மளுக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வரும், லோ ஃப்ரீக்வன்சி வரும். அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த ஆர்சி ஃபில்டர் வந்து யூஸ் பண்றோம்.
அதனால அது கொஞ்சம் ப்ராப்பரா நம்ம பிளேஸ்மெண்ட் ப்ராப்பரா வச்சு நம்ம லே அவுட் பண்றோம் போது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. அதனால பிளேஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ப்ராப்பரா வச்சிருப்பேன். அதுக்கடுத்து நம்ம கனெக்டர் போகுது லெஃப்ட் ரைட்டுக்கு போகுது. அப்புறம் ஷீல்டிங் இந்த கிரவுண்டும் கரெக்டா நம்ம ப்ராப்பரா வச்சிருக்கணும். இவ்வளவுதான் இந்த லே அவுட்ல பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் லே அவுட் தான் இருக்கும். ஆனா இதுல வந்து டீகப்ளிங் கெப்பாசிட்டர் அப்புறம் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கடுத்து நம்மளோட ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு போறதுக்கான கனெக்டருக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அனலாக் சிக்னலையும் அதுக்கடுத்து நம்ம டிஜிட்டல் சிக்னலையும் வந்து கொஞ்சம் அவைவா வச்சு நம்ம லே அவுட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து அது பெரிய பிரச்சனை உருவாக்கும் நம்மளோட அவுட்புட்ல வந்து பார்த்தோம்னா. நம்ம ஆடியோ கனெக்டர்ல வந்து நிறைய அது வந்து ஒர்க்காம கூட போகும். அந்த ஒரு ப்ராப்ளத்தினால நம்மளோட டிஜிட்டல் சிக்னலையும் அனலாக் சிக்னலையும் மாத்தி டிஜிட்டல் சிக்னலையும் அனலாக் சிக்னலும் ஓரளவு கிளியரன்ஸ் கொடுத்து நம்ம பேசிங் நல்லா கொஞ்சம் தூரம் தூரம் வச்சு அதுக்கும் கொஞ்சம் அவைவா வச்சு நம்ம வந்து லே அவுட் பண்றது ரொம்ப நல்லது. அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுதான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும் நம்மளோட டேக் வந்து. அதனால அந்த மாதிரி லே அவுட் வந்து பண்ணுங்க. இவ்வளவுதான் இந்த லே அவுட். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லே அவுட் இவ்வளவுதான். இது ஒரு சிமேட்டிக் இவ்வளவுதான். இதோட இதோட சர்க்கியூட் இவ்வளவுதான். இது வந்து சர்க்கியூட் வந்து நம்ம வந்து பிசிபி டிசைன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பிசிபி டிசைன். இந்த கண்ட்ரோலரும் ரொம்ப ஈஸியா எனக்கு கொஞ்சம் இது பார்க்கும்போது கொஞ்சம் பெஸ்டா இருந்தது. ஹை ரெசல்யூஷன் கண்ட்ரோலர்னால இந்த கண்ட்ரோலர் எடுத்து பண்ணேன். இப்போ வந்து ஆடியோக்கும் அதாவது ஆடியோ வந்து ஏன் டிஜிட்டல் சிக்னல் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன் வந்து அனலாக் சிக்னல் ஏன் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சிக்னலை பத்தி சொல்றேன். டிஜிட்டல் சிக்னல் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆன் ஆஃப் அதாவது 0 1 0 1 0 1 அதாவது ஆன் ஆஃப் ஆயிட்டே இருக்கும். அது வந்து அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால அதுல வந்து ப்ராப்பரா ஒரு மியூசிக்னும் போது நம்மளோட காதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து அனலாக் சிக்னல் தான் ரொம்ப சூட் ஆகும் நம்மளோட காதுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு டீப் சவுண்டு கேட்டாலும் சரி, ஒரு சின்ன ஒரு 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 ஸ்னாப் சவுண்டு கேட்டாலும் சரி, ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் சரி, நம்ம காதுக்கு வந்து கரெக்டா கேட்கும். அதுக்கு வந்து பெஸ்ட் ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சி பார்த்தோம் அப்படின்னா அனலாக் ஃப்ரீக்வன்சி தான். அந்த ஸ்மூத் வேவ் வந்து நம்மளுக்கு வந்து அனலாக் சிக்னல் தான் கிடைக்கும். அதனால தான் நம்ம யூஎஸ்பி டேக் வந்து யூஸ் பண்றோம். ஏன்னா வந்து இப்போ வந்து அவங்க ஒரு 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 பாட்டை அவங்க வந்து டியூன் பண்ணியிருக்காங்கன்னா அது அவங்க வந்து மேலே கீழே போகணும், இது இந்த இடத்துல இருக்கணும், இப்போ இந்த சவுண்ட் வந்து இங்கேருந்து வரணும், அந்த ஸ்மூத்தில் வரணும் அப்படின்றத அவங்க டியூன் பண்ணும் போது அதுக்கேற்றா போல நம்மளுக்கு கேட்கணும்னா நம்மளால அந்த அளவுக்கு ரீச் வந்து நம்மளோட டிஜிட்டல் சிக்னல் அதாவது நம்ம அதுலயும் சொல்ல முடியாது. அதுலயும் அவங்க வந்து அனலாகா மாத்தி தான் நம்மளுக்கு வந்து நம்ம யூஎஸ்பிலையும் சரி அந்த ப்ளூடூத்ல கேட்கறோம் இல்லைன்னா நம்ம ஒரு ஒரு ஐஎம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து யூஎஸ்பில கேட்கறோம்னாலும் அவங்க ஓரளவுக்கு அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த டிஜிட்டல் டு அனலாகா கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தம்பா கேட்கணும், இன்னும் டீப்பா கேட்கணும், ஹை ரெசல்யூஷன்ல கேட்கணும் அப்படின்னா இந்த யூஎஸ்பி ஆடியோ டேக் தான் நம்மளுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் இந்த பிசிபி டிசைனே போட்டேன். இந்த யூஎஸ்பி டேக்கை பத்தி யாரும் பிசிபி டிசைன் பண்ணி போட்டதில்லைன்னு நினைக்கிறேன். அதனால இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஆடியோ டேக் வந்து கொஞ்சம் பார்க்குறவங்க இந்த ஆடியோ பத்தி எனக்கு கொஞ்சம் பிசிபி டிசைன் பண்ணது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டான சர்க்கியூட், அது ரொம்ப கஷ்டமான சர்க்கியூட். அதனால தான் எனக்கு இந்த ஆடியோ சிக்னல் பண்ணணும், இந்த மாதிரி ஆடியோ பேசஸ் ஆன ஒரு பிசிபி டிசைன் பண்ண எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுக்கடுத்து இன்னொன்னு சொல்ல நினைச்சேன். ரொம்ப சிம்பிளா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ஒரு சேனல் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இதை பத்தி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பார்க்க வச்சது அதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்டா மங்கீஸ் இந்த சேனல் தான். இந்த சேனல்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. நல்ல ஒரு ஒரு டெம்பிள் மங்கின்ற ஒரு இதுல இருந்து அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு அது வந்து ஒரு மெட்டா மங்கீஸ்னு ஒரு ஓப்பன் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 2 வீடியோ போட்டிருந்தாங்க. ஒன்னு ஹெட்போன் பத்தியும் இன்னொன்னு இந்த டேக்கும் இந்த டிரைவர் பத்தியும் போட்டிருந்தாங்க. அந்த 2 வீடியோலயும் வந்து ஒரு ஒரு காமனா ஒரு ஒரு ஆடியோ வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அந்த ஆடியோ பத்தி அதை பத்தி நல்லா டீட்டெயிலா சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. எனக்கு ஒரு சில விஷயம்லாம் ஆடியோ பத்தி எனக்கு தெரிய வரல. நானும் நிறைய சர்ச் பண்ணி நிறைய பார்த்தேன். அது ரொம்ப எனக்கு வந்து இந்த 2 வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதுல எப்படி வந்து இந்த நாய்ஸ் கேன்சலிங்லாம் எப்படி எப்படி HDFD அது எப்படி வந்தது, அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு அவங்க டீட்டெயிலா சொல்லியிருந்தாங்க.
அதே போல் டேக்குன்னா அப்புறம் டிரைவருன்னா அதுக்கான டிஃப்ரென்சேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் இந்தமாரி கண்டென்ட் வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு தான் நினச்சேன். இந்த 2 வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஆடியோ பற்றி அது ஏன் யூஸ் பண்ணுறாங்க, அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக, அதனால ஏன் நம்மளுக்கு நல்லா பாட்டு கேட்குது அப்படின்றத இந்த 2 வீடியோவில் வந்து அவங்க நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். இந்த மெட்டா மங்கீஸ் இந்த டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோனா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த மாரி பிசிபி டிசைனை பற்றி வேற பிசிபி டிசைன் இருந்தாலும் சரி, இதமாரி வர கண்டென்ட்லையும் நான் நிறைய பிசிபி டிசைனை பற்றி போடுவேன். உங்களுக்கு பிசிபி டிசைனை பற்றி இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, அது உங்களுக்கு கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எலிபென்ட் பிரிண்ட் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோவும் இருக்கும். இதுக்கு அடுத்தும் தொடர்ந்து நான் வீடியோ போட்டுகிட்டே வருவேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.